நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம ஜானகி வந்து மாஸா என்ட்ரி குடுக்காங்க அப்படி தாங்க சொல்லணும். தனத்தோட கல்யாணத்த போய் நிப்பாட்டுறாங்க. அங்க பார்த்தா நம்ம இவங்க புவனேஸ்வரி, அவங்க அண்ணன் கார்த்தி எல்லாமே அலண்டு போறாங்க. அதெல்லாம் பார்க்குறக்குமா சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேமே வந்து பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம புவனேஸ்வரி வந்து "தனம் இங்க பாரு, நீ தயவுசெய்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ. அப்பதான் உன்னோட வாழ்க்கை நல்லாயிருக்கும்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "இல்ல எங்க அப்பா, அம்மா என்ன நினைப்பாங்க?" அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இங்க பாரு, நீ வந்து வேண்டான்னு சொன்னேன்னா கடைசியில் கெட்டு போக போகிறது உன்னோட வாழ்க்கை தான். அந்த பரதேசி பைய கட்டின தாலியை உன்னோட கழுத்தில் வச்சுக்கிட்டு நீ அப்படியே சுற்றிக்கிட்டு அலைய போறியா, இல்லைன்னா நீ ஆசைப்பட்ட பையனோட வந்து சேர்ந்து சந்தோஷமாக வாழ போறியா? யோசிச்சு பாரு. நேற்று கூட அவன் வந்து தற்கொலை பண்ணிக்க முயற்சி செஞ்சுட்டான்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே தனத்துக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது. "என்னது தற்கொலையா? என்ன சொல்கிறீங்க?" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, "ஆமாம்மா, அவன் உன்னை வந்து அந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டான். தற்கொலை பண்ணுற அளவுக்கு அவன் முயற்சி பண்ணிட்டான். நாங்கள் தான் எல்லாமே சேர்ந்து கடைசியில் காப்பாற்றினோம். அவனை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல. கடைசியில் பார்த்தா மாயா போய் கேஸை கொடுத்துட்டு வந்துட்டா. இப்போ பார்த்தா போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவன் எதுக்கு அவன் எதுக்கு மணியை வந்து குத்துனான்? எல்லாத்துக்கும் காரணம் வந்து உன்னால தானே. உனக்காக தான் எல்லாமே பண்ணான். கடைசியில் நீயே இப்போ அவனை வந்து விட்டுட்டு போகிறேன்னு சொன்னால் என்னம்மா அர்த்தம்? நீ தாம்மா இது முடிவெடுக்கணும்" அப்படிங்கிற மாதிரி வந்து புவனேஸ்வரி வந்து அவங்களோட மனசை மாற்ற பார்க்காங்க. கடைசியில் ஒரு வழியாக வந்து அவங்களும் மனசு மாறிடுறாங்க. கடைசியில் புவனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க, "உங்கள் அம்மாக்கிட்டேயும் உங்கள் அப்பாக்கிட்டேயும் பேசுகிறது என்னோட பொறுப்பு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்கிட்டவங்க தானே. இப்போ ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. நான் பேசுகிறேம்மா" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனசை மாற்றிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் இருந்துக்கிறாங்க. அடுத்து வந்து ஒரு புடவைக்கார் வந்து வீட்டுக்கு வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க. "அம்மா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. "சரி இரு வாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து போய் புடவையும் ஒரு வேஷ்டி சட்டையெல்லாம் வாங்குறாங்க. அந்த புடவைக்கார் வந்து, "யாருக்குமா கல்யாணம்? என்னாச்சு?" அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, "யோ அதெல்லாம் உனக்கு தேவையா? உன் வேலையை பார்த்துட்டு போயா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம இவர் இருக்கார்ல, புவனேஸ்வரியோட அண்ணன் வந்து அனுப்பி வச்சிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து நம்ம மாயாவையும் கதிரையும் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ரோட்டில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. "எங்கே போனா தனம்?" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. "எங்கேயும் போகலை, அவள் வந்து புவனேஸ்வரி வீட்டிலாம் இருக்கணும்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கும் அதான் டவுட் இருந்துச்சு. அதான் போய் கேட்டால் அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. "அங்கே தான் இருக்கணும், எனக்கு என்னோட கெஸ்ஸு கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக அங்கே தான் இருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்லிகிட்டு இருக்காங்க. "ஆனால் எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்ககிட்ட போய் கேட்டாலும் இல்லைன்னு சொல்கிறாங்களே" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்கிறாங்க. அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. "நாம் வந்து அங்கே இருந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்ம எப்படியா கண்டுபிடிக்கணும். ஏதாவது ஒரு குழு கிடைக்கும். இங்கேயே வெயிட் பண்ணுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டோம்னா புவனேஸ்வரி அவங்க வீட்டில் இருந்து அந்த புடவைக்கார் வந்து வெளியில் வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் அது புடவைக்கார் தானே?" அப்படிங்கிற மாதிரி மாயா கேட்டவொடனே, "ஆமாம்" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்கிறாங்க. "அவரை நிப்பாட்டு, புவனேஸ்வரி அவங்க வீட்டுக்குள்ளேருந்து வராரு. ஏதோ விசேஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம விசாரித்தா கண்டிப்பாக ஏதாவது ஒரு குழு கிடைக்கும்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்னடா பண்ணுறது?" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. டக்குன்னு போய் அவரோட வண்டி முன்னாடியே விழுந்துடுறாரு. லேசாக அவருக்கு அடி வேற பட்டுருது. "தம்பி தம்பி சாரி தம்பி, என்னாச்சு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு புடவைக்கார் வந்து தூக்கி விடுறாங்க. அந்த நேரத்தில் மாயா வந்து "என்னாச்சு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஓடி வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் எழுப்பிவிட்ட பிறகு, "தம்பி சாரிப்பா தம்பி" அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் மன்னிப்பெல்லாம் கேட்குறாரு. "அண்ணா இருக்கட்டுண்ணே, என்னண்ணே இந்த பக்கம் இருந்து வரீங்க, புடவை வியாபாரம் பண்ணுறீங்களா?" அப்படிங்கிற மாதிரி வந்து விசாரிக்காங்க. "ஆமாம் தம்பி, நான் வந்து புடவை வியாபாரம் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட யாராவது வந்து புடவை கேட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்கே கொண்டு போய் கொடுப்பேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "அப்படியாண்ணே, இப்போ யாருண்ணே புடவை கேட்டது?" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அந்த புவனேஸ்வரி அம்மா தான் கல்யாணத்துக்கு பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை, அதுக்கடுத்து பட்டு சேலை எல்லாமே கேட்டாங்க. "இப்போ தான் கொடுத்துட்டு வரேன் தம்பி" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஓ அப்படியாண்ணே, சரிண்ணே சரிண்ணே, போய் வியாபாரத்தை பாருங்கண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அனுப்பி வச்சிடுறாங்க. அவங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுது. கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்து இவங்க வந்து இது கேட்டிருந்தாங்கன்னா இவங்க வந்து ஏதோ பண்ணியிருக்கணும். கார்த்தியை வந்து ஜெயிலில் இருக்கானா என்னன்னு சொல்லி விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபோன் போட பார்க்காங்க. அந்த நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அந்த நேரத்தில் பசுபதி இருக்கார்ல, அவர் தான் டக்குன்னு வந்து வக்கீலை கூப்பிட்டு வந்து முன்ஜாமீன் வாங்கிட்டு கார்த்தியை வந்து கையெழுத்து போட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ வந்து போலீஸ்காரங்க வந்து சொல்கிறாங்க, "தம்பி இங்கே பாரு, இது ஒன்றும் சாதா கேஸ் கிடையாது சரியா? அவர் வந்து உயிர் பிழைப்பாரா இல்லையானே தெரியலை. இன்னும் கண்ணை கூட முழிக்கலை. அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன் ஜாமீன் கேன்சல் ஆயிரும். உடனே தூக்கி உள்ளே வச்சிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்க வந்து அனுப்பி வைக்காங்க. அப்போ தான் மாயா வந்து கால் பண்ணுறாங்க. "சார் நான் தான் மாயா பேசுகிறேன். கார்த்தின்னு ஒருத்தர் மேலே வந்து கேஸ் கொடுத்துருந்தேன்ல, இப்போ எவிடன்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. நேரில் பார்த்தவங்க நிறைய பேர் எனக்கு வந்து இப்போ வந்து சாட்சி சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்கள எல்லாத்தையுமே நான் வந்து கூட்டு வரேன். அங்கே வந்து கேஸை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். அவனை வெளியிலேயே விடாதீங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? அவன் தான் முன்ஜாமீன் வாங்கிட்டு போயிட்டான்ல" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "சார் என்ன சார் சொல்கிறீங்க? முன்ஜாமீன் வாங்கிட்டானா?" அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும், "ஆமாம்மா, அவங்க அப்பா வந்து வக்கீலை கூப்பிட்டு வந்து முன்ஜாமீன் வாங்கிட்டு போயிட்டாரு. இனிமேல் கோர்ட்டில் தான்மா போய் பார்க்கணும். விடுமா, எங்கே போயிட போகிறான், பார்த்துக்குருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபோனை வச்சிடுறாரு. கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக வந்து நம்ம கார்த்திக்கும் தனத்துக்கும் கல்யாண ஏற்பாடு தான் பண்ணுறாங்க. இங்கே தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே கதிர் வந்து கோவப்படுறாரு. "அப்போனா உடனே வா, போய் கேட்போம்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவப்படுறாரு. "இப்போ வேண்டாம், நம்ம போனால் அங்கே வந்து தனம் வரமாட்டா. தனம் மனசை வந்து
ஃபுல்லாக மாற்றி வச்சுருப்பாங்க. கல்யாணத்துக்கு தனத்தோட மனசை மாற்றினதுக்கப்புறம் தான் ஏற்பாடே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா தனம் வந்து கல்யாணம் வேண்டான்னு சொல்லியிருந்தா இவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்க மாட்டாங்க. தனம் வந்து கல்யாணத்துக்கு கண்டிப்பாக ஓகே சொல்லியிருப்பா. அதனால தான் இவங்க இவ்வளோ வேலை பண்ணுறாங்க. இப்போ போனோம்னா தனத்தை வச்சே பேசி நம்மளை அனுப்பி வச்சுருவாங்க. தனம் வந்து நம்ம சொல்கிற பேச்சை கேட்க மாட்டா. அவள் கேட்குற ஒரே ஆள் வந்து பெரியம்மா தான். பெரியம்மாட்ட தான் போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜானகியை பார்க்க கிளம்பி வராங்க. இங்கே வீட்டில் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் எல்லாருமே வந்து தனத்தை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமலே முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ரகுராமும் சிவராமும் சீனு வராங்க. வந்தவொடனே ஜானகி வந்து கேட்குறாங்க, என்னப்பா ஆச்சு, என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களா சீனு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. உடனே 2 பேரும் அமைதியாகவே இருக்கேன். என்னாச்சு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனேயும் சாரி அண்ணி எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி சொல்கிறாரு. ஐயோ அப்போனா எங்கே போனால் என்ன ஆனானே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பாட்டி சும்மா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காமல் ஐயையோ அப்போயே தற்கொலை பண்ணிக்க போனால் இப்போ எந்த குளத்துல எந்த கிணத்துக்குள்ளே கிடக்கான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் சிவராம் வந்து கோவப்படுறாரு. அம்மா என்னம்மா லூஸ்தனமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, அண்ணியே பயந்துக்கிட்டு இருக்காங்க, இந்த நேரத்தில் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே, எனக்கு பேசாமல் இருங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ எங்கே போயிட்டாலும் என்ன போயிட்டாலும் சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம சிவராம் வந்து சொல்கிறாரு, அண்ணே பேசாமல் வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம், அதானே நல்லது, அவங்களால கண்டுபிடிப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம பத்மா வந்து ஊருக்கே வந்து தீர்ப்பு சொல்கிறது எங்கள் அண்ணன். இப்போ எங்கள் அண்ணன் வீட்டுக்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போதா என்ன பண்ணுறது, எல்லாத்துக்கும் காரணம் அந்த கதிர் மாயா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சிவராம் வந்து சொல்கிறாங்க, ஆமாண்ணே எனக்கும் டவுட்டாக தான் இருந்துச்சு, நானும் போய் அவனை அடிச்செல்லாம் கேட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டாங்க, பாட்டி கூட சொல்கிறாங்கண்ணே அவன் வந்து இங்கே தான் இருந்தான் ஒரு நாளாக, அவன் வந்து எங்கேயுமே போகலை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால தான் நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பத்மா வந்து சொல்கிறாங்க, ஆமாம் அந்த கிழவிக்கு என்னையை தவிர எல்லாருமே நல்லவங்களாக தான் தெரிவாங்க, எல்லாத்துக்கும் காரணமே அந்த கிழவி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து நம்ம சீனு வந்து கேட்காங்க, மாமா சொல்லுங்கள் மாமா நீங்கள் சொல்கிறது தான் இருக்குது, நம்ம போய் கேஸ் கொடுக்கவா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவர் தலையாட்டார். சரின்னு சொல்லிட்டு 2 பேர் கேஸ் கொடுக்க போகிறாங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து கோயிலுக்கு வராங்க. கோயிலில் வந்து சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன குறை வச்சேன், எப்போ பார்த்தாலும் நீ தான் கதின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கேன், ஆனால் எனக்கே வந்து நீ இப்படி ஒரு தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்க, என் பொண்ணு வந்து எங்கே போனா எப்படி போனா எதுவுமே தெரியலை, இப்போ எனக்கு தெரியாது, நீ வந்து அவள் எங்கே இருக்கான்னு என் கண்ணில் காட்டணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு முழிக்காங்க. பக்கத்தில் வந்து மாயா வந்து நிற்காங்க. பெரியம்மா எனக்கு தெரியும் அவள் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மாயா சொல்கிற, சொல்லு எங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. உடனே அவள் வேறு எங்கே இருப்பா, அவள் வந்து புவனேஸ்வரி வீட்டில் தான் இருக்கா, நம்ம குடும்பத்தையே சிதைக்கணும்னு நினைக்கிறவள அவள் தான் ஒருத்தி, அவள் வீட்டிலாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இப்படி தான் வந்து அங்கே இருக்கா நான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இப்போ நீங்கள் தான் வரணும், நீங்கள் வந்தால் தான் அந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும், இல்லைன்னா அவங்க 2 பேர்த்துக்கு வந்து கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா வீட்டில் வந்து நம்ம தனம் வந்து பொண்ணு மாதிரி ஜம்முன்னு கிளம்பி வந்துட்டாங்க, நகையெல்லாம் போட்டுட்டு. இனிமேல் இந்த தாலி எதுக்கு, இந்த தாலியை கலட்டி போட்டுரு, கார்த்திக் கட்டுற தாலியை வந்து நீ வந்து கழுத்தில் போட்டுக்கோ அப்படின்னு புவனேஸ்வரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு தனம் வந்து அந்த தாலியை வந்து ஃபேஸ் அளவுக்கு தூக்கிட்டாங்க. டக்கு நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு நம்ம ஜானகி வந்து என்ட்ரி ஆகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே பயங்கரமான ஷாக் ஆகிடுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.